மனித வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியம் என்பது இன்றியமையாத ஒன்றாகும். இதை நீண்ட நெடுகாலம் வாழ்வதற்கு புத்த மத துறவிகளின் அற்புதமான இந்த பழக்கவழக்கங்களை பின்பற்றினால் நீண்ட நெடுகாலம் வாழலாம் என்கிறது. அதிகாலை காற்றை ரசித்து அனுபவிக்க வேண்டும். நீண்ட ஆயுளுக்கான துறவிகளின் ரகசியம் என்கிறார்கள். ஜென் புத்த மதத்தை பின்பற்றுகின்ற துறவிகள் நீண்ட நாட்கள் வாழ்வதற்காக கூறப்படுவதற்கு காரணம் சுவாச பயிற்சிகளும் உணவு நீண்ட ஆயுளின் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றன என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் ஒழுங்குடன் கூடிய ஒரு வாழ்க்கை முறை ஆன்மீக ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி ஒரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று நம்புகிறேன் என்கிறார்கள். நான் தினமும் காலையில் 5 மணிக்கு எழுந்து விடுகிறேன். நான் எழுந்தவுடன் முதல் வேலையாக அதிகாலை காற்றால் என்னுடைய நுரையீரல்களை நிரப்புகிறேன். நான் வசித்து வருகின்ற மடத்தை சுற்றி நான் நடந்து கொண்டிருக்கும் போது பருவகால மாற்றங்களை என் உடல் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. 6:30 மணிக்கு நான் புத்த மத புனித நூல்களிலிருந்து வாசித்து புத்த மத பொது வழிபாட்டை நடத்துகின்றேன். அதற்கு பிறகு நான் என்னுடைய காலை உணவை உட்கொள்கிறேன். பின்னர் அன்றைய வேலைகளை பார்ப்பதில் நான் என்னை ஈடுபடுத்திக் கொள்கிறேன் என்றார் ஒரு துறவி. இந்த நடைமுறை தினமும் தொடர்கிறது. ஆனால் ஒரு நாளை போல் மறுநாள் இருக்காது. அதிகாலை காற்றை சுவைத்து காலை கதிரவனின் வருகை, என் கன்னங்களை உரசி செல்கின்ற குளிர்காற்றின் வருடல், வானத்தின் வண்ண ஓவியம், மரத்தில் சலசலக்கும் இலைகள் போன்ற அனைத்தும் தினமும் மாறிக்கொண்டே இருக்கும். இந்த மாற்றங்களை முழுமையாக அனுபவித்து உணர அதிகால நேரமே உகந்தது. இயற்கையின் இந்த மாற்றங்கள் உடல் ரீதியாக அனுபவித்ததுதான் ஜென் துறவிகள் சாசேன் தியானத்தை பொழுது புலவதற்கு முன்னதாக மேற்கொள்கின்றனர். அந்த அதிகாலை தியானத்திற்கு கியோட்டன் சாஷென் என்று பெயர். அழகான அதிகாலை காற்றை சுவாசிப்பதன் மூலம் துறவிகள் நாங்கள் எங்களுடைய உடலுக்கும் மனதிற்கும் புத்துணர்ச்சி ஊட்டிக் கொள்கிறோம். இதனால் நீண்ட நெடுகாலம் எங்களுடைய வாழ்க்கை முறை வாழ இது பயன்படுகிறது. எனவே அதிகாலையில் எழுந்து இயற்கையோடு எங்களை ஆகாசப்படுத்தி அன்றைய நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக உணர்ந்து ரசித்து வாழும்போது உடல் ரீதியாக மன ரீதியாக அற்புதமான சக்திகளை நாங்கள் உணர முடியும் என்று அந்த துறவிகள் கூறுகிறார்கள். நீண்ட நெடுகாலம் வாழ்வதற்கு அதிகாலை எழ வேண்டும். அந்த சுவாச காற்றை இயற்கையான சுவாச காற்றை நீங்கள் சுவாசிக்க வேண்டும். இயற்கையை ரசிக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. சந்தோஷம். வாழ்க வளமுடன்.